தோசை சட்னி. அதான் நான் எப்படி நம்புறது? சரி, ஆரம்பிக்கலாமா? இது ஒரு அகப்பு போடலையே எப்படியோ ஒரு அப்பதான் ஒரு அப்பளே பார்க்கலாமா? அதான்ப்பா கலப்பு திறமணும் கூடாதுன்னு சண்டை போடுறானுமே. இதே கலப்பு தானே. இது சட்னி சரிதா? சட்னி சட்னி நீ ஏன் பிறகு தெரியுமா? சட்டன் தான் வைக்கிறனால சட்னி பெருச்சு. இது சட்னி முக கேட்குது, அதான் சட்டன் வைக்கணும் சட்னி. இதுவும் சட்னி தானே? இல்லை, இது போன வருஷத்தில் குழம்பு தானே. என்ன குழம்பு இது? காரக்குழம்பா தக்காளி குழம்பா? என்ன குழம்பு சொல்லுங்க. நேற்று சோறு பொங்கும்போது வச்ச குழம்பு சொல்லுங்க. என்ன குழம்பு இது? கூட்டு குழம்பு. காலைல வச்சு கொட்டணும். வெரி குட். அப்போ நம்ம எதை டேஸ்ட் பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பொடி தோசை. அதை திண்டு பார்த்துட்டு அப்படி பொடி தோசை வச்சுருக்கீங்களா? அப்போ காட்டணும்ல பொடி தோசை. இப்போ பொடி தோசை எடுக்கலையே, காட்டலையோ? இது பொடி தோசை. அதுக்கப்புறம் தோசைக்கு இட்லி பிடிச்சிருக்காரு. கடையில் நான் வாங்க போய் பார்த்தேன், இட்லி பொடி கேட்டார். நீங்கள் தோசை தான் ஏன் இட்லி கேடு? சாப்பிட இருக்குமா? அப்போ வெறும் தோசை பொடி சாப்பிட்டு தோசை அது எப்படின்னு சொல்லணும். டாக்டர் சொல்லணும்ல. நானே டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சட்னி ஊற்றி என்ன எப்படி இருக்குது, அது ஊற்றினா எப்படி இருக்குன்னு இப்போ டாக்டர் சொல்லணும்ல, சொல்லி கொடுக்கணும்ல. இப்போது பொடி தோசையில் தோசையை இட்லி பொடியில் பிரித்து சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும். பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்குது. வேண்டும் இன்னொரு டேஸ்ட்டு. தோசையில் இட்லி பொடியை இது பண்ணி சாப்பிடும். இட்லி பொடிக்கு அரைச்ச உளுந்து எங்கே விளைஞ்ச உளுந்துங்கிற அளவுக்கு யூக்க தோணுது. சொல்லக்கூடாது, ரகசியம் சொல்லாத. நல்லா இருக்கு. சட்னி சாம்பார் தேவைப்படாதோ? எப்படி போகலாம்? கொஞ்சம் ஒரிஜினல் நல்லா இருந்தாலும் ஏதாவது பேசுகிறேன். நல்லா இருந்தால் ஏதோ பேசுகிறேன். தேங்காய் ஊற்றுனேன். நாங்கள் தேங்காய் ஊற்றினாண்ணே ஊற்றினோ. அதான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். டக்கு சாப்பிடணும். டக்கு சாப்பிடணும். 20 நிமிஷம் தான் ஓடாதுக்கு மேலே வீடியோ இதாகிடும். வீடியோ போயிடும், ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். இதோட போன வச்சுக்கிட்டு என்னையா நடிக்க கூப்பிட்டுருக்கேன். மிளகாய் வச்சுக்கோமா? டக்கு சாப்பிடணும். தோசை கொஞ்சம் கட்டியாக ஊற்றிருக்கேன். நைஸாக ஊற்றிருக்கீங்கன்னா நல்லா. இப்போ இதே குழம்பு வச்சு சட்னி இருக்குமா? சட்னி உப்பாக இருக்கும். அதில் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல டேஸ்ட் பார்த்து உப்பு இல்லாத இருந்துச்சு. அது மாதிரி லைட்டாக உப்பு போட்டேன். இப்போ அதிகமாகிடுச்சு. அப்புறம் சொல்லிட்டேன். நம்ம மனசு தான். உப்பு இல்லைன்னா உப்பு இல்லை தான், கரெக்டாக கரெக்டாக தான். ஆனால் உப்பு இருந்தால் தான் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் கடை தான் இருக்குது.
அதிகமாக உப்பை தெரில. கிளச்சாமி கடையில் பச்சை திங்கும்போது உப்பு வந்துச்சு. அந்த உப்போட இது சரியாக தான் இருந்துச்சு. கேட்டேன், மாட்டுக்கு போடுற உப்பு போடுவேன்னு கேட்டேன். இல்லையே, துடுப்பு தான் போடுறாரு. சொல்லவே இருக்கு தண்ணியா? அதுக்கு அது குடி, கேனில் இருக்குல்ல குடி, கேனில் குடி, நான் கொண்டு வரேன். அந்த கேனில் தண்ணி இருக்கு. சட்னி குடிச்சிருமா போம். சட்னியை ஊற்றி ஆ, அந்த கேனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக அது குடி. இப்படி தான் அந்த கேனில் தண்ணி இருக்குது, அதை குடின்னு. இது தண்ணி வேண்டாம், இது வேற குறை தரேன், வா இது துறவை. இப்படி தான் நடக்கும். அதில் இருக்கிற அதை குடி. வீடியோ பார்க்குறோம், வீடியோ பார்க்கல தானே. ம், அந்த கேனில் தண்ணி இருக்காது, குடியில. அவர் குறை தரேன். இப்படி தான் விளையாடாத. கதை நடக்கும். இஞ்சி பொறு கொண்டு வரக்கும், பொறு. அந்த கேனில் தண்ணி இருக்கலாம். யார்கிட்ட பண்ணுறோம்? எல்லா விதமாக சாப்பிடும்போது பேச விடாமாங்க. ஆனால் வெளியே வச்சு பேசிக்கிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அம்மா உண்மையாக சாப்பிட்டு சொல்லுவாங்க. சட்னாலும் இது கலந்து வரும். கொஞ்சம் இது பழைய குழம்புங்கிறத காட்டுது. கொஞ்சம் நான் சாப்பிடுவோம். கேமராமேன் கோவப்படுறார். இதுக்கெல்லாம் உபயோகப்பட வேண்டியிருக்குப்பா.
இதெல்லாம் ஒன்றாங்க. இந்த ஐயர் மாதிரி இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். ஏன் பிரச்சனை அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் ஒரு ஆசிட் இருக்கு. அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் அந்த ஆசிட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு சத்து கிடைக்கும்னு படிச்சிருக்கேன். டீசெண்டாக சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்றது ஒன்றும் இல்லையா. பிசைஞ்சு சாப்பிட்றேன் கையில் ஒரு ஆசிட்டு சேர்ந்து ஒரு சத்து கொடுக்கும். ஜீரண சத்து அப்படின்னா படிச்சிருக்கேன்ப்பா. இப்படி தான் சாப்பிடணும். ஐயர் மணி கடைசியில் லாஸ்ட்டை விஷத்தை கையில் ஊற்றி கொடுப்பாங்க. கம்ப்ளீட்.